நம்ம எல்லாரும் ஃபெவிகால் ஆட் வந்து நிறைய பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரே சேர்ல 10 பேர் உட்கார்ந்தாலும் உடையாத மாதிரி காட்டுவாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்க கஸ்டமர் உங்க பிஸ்னஸை விட்டு போகாம இருக்க ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கி கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணுங்க. அதான் இல்லையா? ஒரு தடவை வாங்கினவங்க மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட வந்து வாங்கணும். ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க, அடுத்த நாள் காம்படிட்டர் கிட்ட போயிடுறாங்க. அது கஸ்டமர் ப்ராப்ளம் இல்லைங்க, உங்களோட ஃபெவிகால் கனெக்ஷன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெவிகால் பொறுத்த வரையில் மார்க்கெட்டிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் பாண்டிங். உங்கள் லோகோவில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராங் பாண்டிங்க்கு பிஸ்னஸில் ஈக்குவன்ட்டான வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பில்டு பண்ணுற கண்டென்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற கண்டென்ட். ரெண்டாவது கன்சிஸ்டன்ட் ஃபாலோ அப். மூணாவது ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ கஸ்டமர் வாங்கின பிறகு சைலன்ஸாக இருக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு யூசேஜ் டிப்ஸு கொடுங்க, ஒரு செக்இன் மெசேஜ் மாதிரி ஏதாவது கொடுங்க, இல்லை வேல்யூவான கண்டென்ட் ஏதாவது அனுப்பி வைங்க. ஸோ நான் என்ன இத்தனை வருஷத்தில் அப்சர்வ் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் போதாதுங்க, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரிப்பீட் பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஒன் டைம் சேல் வந்து அது கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆகாது. லைஃப் டைம் கஸ்டமர் பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ஒரு லாயல் கஸ்டமர் கிடைச்சா புதிய 10 கஸ்டமர் வாங்குறதுக்கு ஈக்குவல். அதுதான் ரியல் க்ரோத். ஸோ ஸ்டிக்கி கஸ்டமர்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டிக்கின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரூவன் சிஸ்டம் என்னோட கம்யூனிட்டியில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.